அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். கும்பல இனக்காரங்களுக்கு இலுப்பை அடி கருப்பர். என்ன சார் இலுப்பை அடி கருப்பர்? இலுப்பை மரம் எல்லாத்துக்குமே இலுப்பை மரம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா எங்களை போன்ற ஜோசிகராகட்டும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாமே இலுப்பை எண்ணெயால் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாவே இலுப்பை மரம் நமக்கு நினப்பு வரும். ஏன் அந்த இலுப்பை மரம்? நம்ம அந்த இலுப்பை மரத்துக்கும் நமக்கும் உடல் ஆரோக்கியத்திலிருந்து பொதுவான எல்லா வகையான பிரச்சனைக்கும் அந்த ஒரு மரமே போதும் அப்படின்ட்டு சொல்லி வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதைப்படி பார்த்தீங்கன்னா அந்த இலுப்பை மரத்தோட சேர்ந்து கருப்பசாமி, ஒவ்வொரு கிராமத்திற்கும் காவலாக கருப்பசாமி இருப்பாங்க. இந்த இலுப்பை மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இலுப்பை அடி கருப்பர் என்ற பெயருடைய கருப்பசாமியை இந்த கும்ப லக்னக்காரங்கள் கெட்டியாக பிடித்துட்டால் அவங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையிலிருந்து அவங்க மீண்டு கொண்டாடுவார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த கும்ப லக்னக்காரருக்கு அர்ச்சனை மலர்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீல தாமரை மலர், நீல காக்கரட்டை சொல்லக்கூடிய மலர், கரும் குவளை மலர், இருக்கிற நீல செம்பருத்தி மலர். இப்போ இந்த அர்ச்சனை மலர்கள் எல்லாமே சேர்த்து மாலையாக தொடுத்து இலுப்பை அடி கழுத்துல போட்டு உங்களுடைய கோரிக்கை அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அவர் உங்களுக்கு நல்ல அருளாசி புரிவார். இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு பேராசை பெருநட்டம் அப்படி சொல்ல மீறி இவங்களுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணிக்குவாங்க. அந்த கற்பனையில அவங்க வாழ்வாங்க. அந்த கற்பனைக்கு உயிரோட்டத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப அந்த கற்பனை சில பேருக்கு பலிதமாகும், சில பேருக்கு அது கனவு கோட்டையாகவே இருக்கும். அப்ப இதுல இருந்து விடுபடுறதுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கும்னா